வணக்கம். மகா தீபம்னு சொல்லப்படுற இந்த கார்த்திகை தீபம் பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தான் இந்த தீப திருநாளை தமிழர்கள் தங்களோட வீட்லேயும் கோயில்லையும் கொண்டாடுறாங்க. 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலையையே சிவலிங்கமாக பாவிக்கும் பக்தர்கள் 16 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அந்த மலையையே வணங்கி வழிபடுவாங்க. செம்பும் இரும்பும் கலந்த கொப்பரையில தான் அந்த மகா தீபத்தை ஏற்றுவாங்க. இதுக்கு 3000 கிலோ நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் 5 கிலோ கற்பூரமும் பயன்படுத்துறாங்க. இந்த மகா தீபம் 35 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தெரியும். சங்க காலத்துல இதை பெருவிழான்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஔவையார் கூட கார்த்திகை தீபம் பத்தி தன்னுடைய பாடல்கள்ல பாடியிருக்காங்க. கோயில்கள் முன்னாடியும் பனையோலையால செய்யப்பட்ட சொக்கப்பனைக்கு அக்னி போட்டு ஜோதி வடிவத்துல தீப்பிழம்பா சிவபெருமான் தோன்றதா பக்தர்கள் நம்பி வழிபடுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சில கோயில்கள்லையும் சில ஏரியாவிலையும் கார்த்திகை தீபம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.